யாரக்கே அம்மா செங்கமலம் சப்பளே தீவன்மா தீவன்மா புடிச்சு புடிச்சா டேய் புடிச்சு புடிச்சா கண்ணம்மா ஆமாமா என்ன பண்ற நான் என்னமோ எல்லாம் பண்ணலான்னு தான் இன்னைக்கு வந்தேன். என்ன மனம் போனாத சாமியில ஊத்தி பட்ட பட்டியா நீர்ல இட்டுக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒண்ணும் பப்பு வேவாதாட்டுக்குது. கண்ணம்மா இங்க பாரு என்கிட்ட எக்கச்சக்கமான வீண் வார்த்தைகள் பேச வேண்டாம். என் வாயில பிய்யே வராதா பொய்யே வீண் வார்த்தைகள் பொம்பளைன்னு கட்டுக்கிட்டா தாண்டா காட்சி பாப்பலுங்க இருபது குத்தனா அவனுக்கு அடிச்சா மட்டும் 10 ரூபா கழட்டி கொடுத்துருவாடா ஊடிக்கிட்டு கப்பு நிறாப்பனா போராடிய டீ கப்பல அண்ணா ஆமா என்கிட்ட எக்கச்சக்கமான வீண் வார்த்தைகள் வேண்டாம். 20 ரூபா வாங்கறதுக்குள்ள படாத எனக்கு தானோ நான் கொடுப்பணும். கண்ணம்மா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அவனுக்கு என்ன மாதிரி சரி பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். சரிமா நாட்டுக்கு நாடு மகா நாடு மகாநாடு தெய்வலோகத்தில் கூடினால் தேவர் சபை ஆமா இந்த பூலோகத்தில் கூடினால் அழகிய ராஜசபை ஆமா இந்த ராஜசபை முன்பதாக ஆணாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்திட்ட யமதர்மே தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கடலை போல் சூழ்ந்துள்ளார். ஏன் என்ன காரணம்? கூத்து வச்சுக்கிறாங்கம்மா. எதுக்கு? சாமி கடவுளுக்கு கடவுளுக்கு என்ன விசேஷம்? என்ன விசேஷம் இன்னைக்கா? ஆமா ஆடி மாசம் 2ஆம் தேதி முன்னிட்டு ஒரு இரவு தெருக்கூத்து. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக ஸ்ரீ கலைமகள் கவிஸ்வர சபா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணம்மா சீட் எடுத்தியா? போய் சீட் எடுத்தியான்னு கேட்டேன். வாய்ப்பு கம்மிமா. ஏன் 3 லட்ச ரூபா போட்டு 2.5 லட்ச ரூபா தான் வந்துச்சு. 50,000 கமிஷனே போயிருச்சு. 6 லட்சம் என்னாச்சு? 6 லட்சம் கரையந்துன்னு முடிச்சு. இத படிச்சு காமி பாக்கலாம். படிச்சு காமி. என்ன பண்ணணும்? படிச்சு காமிடா. என்ன பண்ற? என்ன பண்ற? படிச்சுக்கோங்க. அட படிச்சு காமிடான்னு கேட்டேன். படிச்சதா? படிச்சு காமி பாக்கலாம். நான் படிச்சது என்ன மாதிரி புரிதிகாட்டில் கூத்தாடுறேன். என்ன சொல்றேன்? பேனால் இங்க பார்த்தா தான் இங்க வந்தேன். கண்ணம்மா ஆமா அப்படி இருந்தாலும் தொண்டாமணிவிலுக்கு அவன் எப்படி முதலமைச்சர் ஆயிருப்பான். தொண்டாமணிவிலுக்கு துளிர் விட்டு இழுத்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள் யார் யார் தெரியுமா? யாரு? எப்படி எப்படின்னு போட்டுருக்குதா? அதாவது எழுதிருக்குதா? என்னடா பண்ண சொல்ற? படியம்மா படிக்கிறதுதானே வரப்ப படி படி. இப்பதான் சொன்னேன் என்கிட்ட அதிகமா வார்த்தை பேசாத. அப்படி சரி விட ஐயா விடு. நல்லா இருக்க மாட்டேன். டெம்போவோட நாசமா போயிருவேன். டெம்போ வரும். அதுதான் சொல்றேன். ஏற்கனவே டெம்போவை எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கண்ணம்மா அப்படி இருந்தாலும் போட ஒண்ணு போட கண்ணம்மா இன்னும் கிழக்கத்தன் விளவு மகா முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு இன்று வைத்துல நாடகம் என்ன என்ன நாடகம் தெரியல சார். எத்தனை மணிக்கு வெளியே வந்த? எத்தனை மணிக்கு வெளியே வந்த? நான் ஒரு 10:10 இருக்கும் வெளியே வரும்போது. என்ன நாடகம் உனக்கு தெரியாது? நாடகம்லாம் சொல்லி விட்டாங்க. நாங்க ஆடிட்டு இருக்கிறோம். என்ன நாடகம் தெரியல. அத்தை 2ஆம் டைம் மறந்து போச்சாயா. என்னவா இருக்கும்? என்ன நாடகம் தெரியலையே. என்னடா இப்படி சொல்ற? ஆமா என்ன நாடகம் தெரியாதே வேஷம் போட்டுட்டியா? நான் வாங்குற சம்பளத்துக்கு முன்ன சொல்லி விட்டேன். இப்ப நீ சப்பு நீ சொல்லம்மா. கண்ணம்மா அப்படி இருந்தாலும் சிவபுராணம் இல்ல, மகாபாரதம் இல்ல, ராமாயணம் இல்ல, சிலப்பதிகாரம் இல்ல, குண்டலகேசி இல்ல. இது கூத்தே இல்ல. கூத்து இல்லன்னா வேற என்ன? குடும்ப கதை. இது ஒரு குடும்ப சரித்திரம். இன்னைக்கு ஆமா ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம்னா இதுலதான் கத்துக்கணும். ஆமா நாடெங்கும் புகழ் பெற்ற நல்ல தங்கால் சரித்திரம். ஓ நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குடி சேகர நல்ல தங்கால் சரித்திரம். இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் இன்னும் முனியப்பன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், மாரியப்பன் அவர்கள், ராமசுந்தரம் அவர்கள். 2 ராமசுந்தரமா?
இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்னும் கூத்து பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும்? அது மட்டுமா, அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்குமா அவர்கள குடும்பம் தொழில் வளர வேண்டும். இந்த எல்லாம் மலை முனியப்பனை பிரார்த்திக்கின்றோம். ராமோசி நல்லத்தங்கால் சரித்திரத்துல நான் முதலாக வந்திருக்கும் பொழுது நான் யார், எமது பெயர் என்ன சொல்லிட்டா சொன்னாதாமா தெரியும். நற்குணசேகரின் நல்லத்தங்கால் எந்த பேரு? நற்குணசேகரியா நல்லத்தங்கால்? ஆமாடி. நாடகம் புகழ்பெற்ற நற்குணசேகரி நல்லத்தங்கால் சொல்றீங்க. சரி சரி. அழகான நல்லத்தங்காலை ஈண்டெடுத்தாங்க. தாய் தந்தை யாருமா? என்ன பெற்றெடுத்தாலே தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு சொல்லட்டுமா? சொல்லமா. அம்மையன பத்துமா
ஹரி என்றோ தூரி தூரி என்றோ என்ன பெற்றெடுத்தாலே தாய் தந்தை தெரியுமா? யாரம்மா? என்னுடைய தாயார் பெயர் தான் இந்திராணி என்று சொல்லலாம். ஓ, தாயார் பேரு இந்திராணி. ஆமா. தந்தையார் பேரோ ராமலிங்கம் என்று சொல்லலாம். ஓ, ராமலிங்கம். ஆமா. இந்திராணி அம்மையாருக்கும் ராமலிங்கத்துக்கும் நீங்க சரியா எத்தனை பேர்? நாங்க எத்தனை பேர் பிறந்த தெரியுமா? சொல்லட்டுமா? அம்மனாக கூடி நல்ல பிறந்த என்னுடைய கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? முதலிலே அண்ணனாகப்பட்ட நல்லண்ணன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் நல்ல தம்பி என்று சொல்லுவார். நல்லண்ணன் சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்ல தம்பி. இரண்டாவதாக இந்த நற்குணசேகரி நல்ல தங்கால் நான் பிறந்தேன். நீங்க அப்படி பிறந்தாலும் உங்களை காலகாலத்துல கல்யாணம் ஆயிடுச்சாமா? கண்ணம்மா, அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாகிவிட்டது. ஆயிருந்தாலும் என்னுடைய தாய் தந்தையார் என்ன ஆனார் தெரியுமா? என்னமா என்ன ஆனார் தெரியுமா?
தாலி எனக்கு கொடிமலையே வெப்பர்ல தண்டாளி நான் இழைச்சி வந்து தங்கியிருப்போம் மாதவ பொய்மணிய அம்மனுக்கு இலக்க காய்களோடி நான் பிறந்த சீமையில நான் இழைச்சி வந்து தங்கலம்மா கண்டப்பா தாய் தந்தையாரு நான் பிறந்த ஒரு நாள் முதலாக என் தந்தையாரையும் பார்த்ததில்லை என் தாயாரையும் பார்த்ததில்லை கண்ணம்மா என்ன சின்ன சிறு வயதுல இருந்து என்ன வளர்த்தி வாலிபம் செய்தது எங்க அண்ணன் மட்டும்தான். ஆமா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தந்தைக்கு தந்தையாக என்னை எத்தனை வயதுல தெரியுமா திருமணம் செய்து கொடுத்தா? எத்தனை வயது கண்ணம்மா? எனக்கு 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்திலே என்ன திருமணம் செய்து கொடுத்தாரு என் அண்ணனாகப்பட்டவன். 5 வயசுல அறியாத பருவம், 5 வயசுல குழந்தை பருவம். அப்படி இருந்தாலும் பாவாடை கட்ட தெரியாத வயதிலே என்ன திருமணம் செய்து கொடுத்தார். ஆனா பாவாடை கூட எப்படின்னு கட்ட தெரியாத வயசுல கட்ட தெரியாது என்ன அப்பொழுதே திருமணம் செய்து கொடுத்தார். ஆமாடி. யாருக்கு யாருக்கு தெரியுமா திருமணம் செய்து கொடுத்தார்? அம்மா சொல்லட்டுமா? அம்மா என்ன மாலை நல்ல மனம்
இங்க பாரு என்ன மாலையிட்ட மன்னர் யார் தெரியுமா? ஒரு குடும்பத்தை பொம்பளை தன் கட்டின மணவன் பெயரு கணவன் பெயரு வாயால சொல்ல மாட்டான். எப்படிமா கண்டுபிடிப்பது? இயற்கையில ஒரு பெயர் இருந்தா செயற்கையில ஒரு பெயர் வேண்டும் கண்ணம்மா. ஒரு மானிட மக்கள் சில பாவங்களை செய்து விட்டால் அந்த பாவத்தை எங்க போய் தொலைப்பாங்க? காசியில. அப்படி இருந்தாலும் ஒரு நாடாளக்கூடிய அரசர் பெயர் என்ன? மன்னன். ரெண்டையும் கூட்டினால் காசி மன்னன். அவர்தான் என்னுடைய கணவர். காசி மன்னன் உங்களோட கணவர். நீங்க நற்குல சேகரி நல்ல தங்கா. காசி மன்னனுக்கும் நல்ல தங்காளுக்கும் ஏதோ குழந்தைங்க இருக்குதாமா? கண்ணம்மா 7 செல்வங்களை பெற்றெடுத்தேன். தனசேகரன், ஞானசேகரன், குணசேகரன், சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய 7 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். அப்படி இருந்தாலும் என் அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி எனக்கு என்னென்ன சீர்வரிசை செஞ்சார் தெரியுமா கண்ணம்மா? ஏரி நெறிஞ்சிருக்கு எரம மாட்டு சீதனம். ஏரியே நெறிஞ்சிருக்கும். ஆமா, எரம மாட்டு சீதனம். பட்டி நெறிஞ்சிருக்கு பசுமாட்டு சீதனம். பட்டியா நெறிஞ்சிருக்கு பசுமாட்டு சீதனம். முட்டை நெறிஞ்சிருக்கு குறும்பையாடு சீதனம். முட்டையா நெறிஞ்சிருக்கு குறும்பையாடு சீதனம். ஆமாடி கண்ணம்மா, எனக்கு தயிர் கடைகிறதுக்கு எப்படி மரகதத்தால ஒரு மத்து செஞ்சு கொடுத்தார். சரி, உட்காரத்துக்கு தங்கத்தால முக்கியலி செய்து கொடுத்தார். தங்கத்தாலேயே. ஆமாடி, நான் தரையில நடந்து போனா எனக்கு கால்களெல்லாம் நோகும்னு எனக்கு தங்கத்தால தகடெடுத்து நடத்த நடைபழகினாரு எங்க அண்ணன். ஆமாடி, சரிமா. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா, அப்படி திருமணம் செய்து 41 வருட காலம் சீர சிறப்புடன் நன்மையோட வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்க இப்ப எங்களுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? என்ன கண்ணம்மா?
திருமணம் செய்து 41 வருடம் நன்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். 12 வருடம் இப்ப மழையின் காரணத்தினால எங்களுக்கு பஞ்சம் வந்து நேர்ந்து விட்டது. நாட்டுல பஞ்சமே பஞ்சம்னு தலைவிரிச்சு ஆடுது. கண்ணம்மா, என்னுடைய 7 மக்களும் பசிக்குதுமா பசிக்குதுமா என்று பார்க்கிறார்கள், ஆளுக்கு ஒரு பக்கம். ஆமா கண்ணம்மா, 41 வருடத்துக்கு முன்னாடி பாலுக்கு சக்கரை பத்தல்னு சொன்ன குழந்தைங்க இன்னைக்கு கஞ்சிக்கு உப்பு பத்தல்னு சொன்ன நிலைமை என்னுடைய கணவராகப்பட்டவர் குடிமக்களை பொழைக்கணும் அந்த குடிமக்களுக்கே எல்லாமே தான தர்மம் செய்து விட்டுட்டு இன்னைக்கு ஒரு வாய் சோர்த்துக்கு கூட என்னுடைய குழந்தைகள் பதறுகிறார்களே. அப்படி இருந்தாலும் இப்ப நான் என்ன செய்ய போறனோ எது செய்ய போறேனோ எனக்கு ஒண்ணுமே புலப்படவில்லை. பார்த்தா வேற படுவது வந்தா வலிவது எங்கேயுமே தங்காது. பட்டேத்தா தீர வேண்டும் அப்படின்னாலும் உங்க கணவர் வழங்கப்பட்டவர் காசிப்ப மன்னன் அசிகரம் கூட ஒரு வாய் வார்த்தை பேசணுமா? அசிகரம் கூட்டம் சொன்னா என்னுடைய கணவர் அழைத்தாரா? ஆமா, ஆடி போய் பார்க்கலாம். மல்லிகை முள்ளிகை கோங்கு மந்தரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதங்களை பன்னீரால் கழுவி எடுத்து பட்டாடியால் பிடித்து உங்க திவ்யமான பொற்படி பாதங்களுக்கு இந்த நல்ல தங்கால் அடிப்படைந்தேன் சுவாமி. என் பாத விழுந்தார் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி
கண்ணே தேவி, எப்படி எப்படி சுவாமி? கணவன் பார்த்த மனிதனால் என்றும் கற்புடைய மங்கையாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கே மனைவியாக அமைவாயம்மா. எப்படி எப்படி? கண்ணே தேவி, மன்னா என்னதான் என் பாதத்தை பணிந்தாலும் என்னத்தான் நாம் இருவரும் சிரித்து பேசினாலும் கண்ணே தேவி, மன்னவா நமது மக்களாகப்பட்டவர் என்னமா செய்கிறார்? நான் 7 மக்களையும் பெற்றெடுத்து 41 வருட காலமாக நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப 11 வருடம் நம்மளுக்கு ஆகாத காலம் வந்து அழிவு வந்து நேர்ந்து விட்டதடி சுவாமி. வாழ்ந்திருப்பாய் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்றீங்களே, நான் எப்படி சாமி என் மனசார நான் வாழ்ந்திருப்பேன்?
இந்த 12 வருட காலமாக நம்மளுக்கு ஒரு வாய் சாப்பாட்டு கூட பஞ்சமாகிவிட்டதே. நம்ம 7 பிள்ளைகளும் அம்மா பசிக்குது பசிக்குது என்று சொல்ல எங்க அங்கமே பதினு இருப்பதனால் அழுது விட்டாய். ஒரு ஆடாக பூவுலகில் பிறந்து நாட்டு மக்கள் அபயம் பஞ்சம் என்று வரும்பொழுது அள்ளி அள்ளி கொடுத்து என் மக்களாகப்பட்டவர் கஞ்சிக்கு உப்பில்லை என்று கேட்கவில்லை. என் அங்கமாக பதறுகிறது. இந்த காசிமா நகரத்துல இனி எப்படி சுவாமி நம்ம 7 குழந்தைகள் வச்சு எப்படி காப்பாற்ற போறோமோ தெரியவில்லையே. முந்தி பிறந்த 5 குலங்களை நினைத்தாலும் கூட எனக்கு அங்கமாகப்பட்டது பதறவில்லை அம்மா. கடைசி 2 மகன் பால் மரம் மாறாத பச்சை குழந்தை சிறுவன். அவன் பாலற்றி கேட்ட பொழுது பச்சை தண்ணியை ஊற்றி கொடுத்து அவனை வளர்த்துகிறோமே. பச்சை தண்ணிக்கு வழி இல்லாத பாவி ஆகிவிட்டோமே. அழுத புலம்ப வேண்டாம். நம்மளுக்கு திருமணமாகி 41 வருட காலமாகிவிட்டது. ஒரு வாயு வார்த்தை கூட உங்களை நான் எகுத்து கேட்டதுல உங்க பேச்சு மீறி நடந்தது கிடையாது. இப்ப நான் ஒரு வாய் வார்த்தை சொல்றேன் சாமி, போக வழி விடுங்க சுவாமி. வாய் வார்த்தையா? அண்ணா 41 வருடம் கேட்காதவ கண்ணே நல்ல தங்க இன்று தினமாக அப்படி என்னமா கேட்க போகிறார்? மனன தாய் வீடு போய் மக்களையும் அழைத்து
நான் மீறி பேசவில்லையே. இன்று ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், என்ன போக வழிவிடுங்கள் சுவாமி. சுவாமி, நான் பிறந்ததொரு நாள் முதலா என் தாய் வீட்டுக்கு நான் போனதில்லை. என் மக்கள் பசி பசி என்று வாடுறத பார்த்தா எனக்கு அங்கமே பதறுகிறது. அதனால தாய் வீடு போய் வர சுவாமி. தேவி தாய் வீடு போல திருமணமாகி 41 ஆண்டு காலம் ஆகிறது. ஒரு நாளான நாளில் 41 காலத்தில் தாய் வீடு போய் வரேன் மன்னா என்று சொன்னதில்லை. இந்த 11 வருடம் மழைக்காலம் இல்லாத காரணத்தினால் இன்றோ மக்களை அழைத்து போறேன், பசியாறி வருகிறேன், என் தாய் வீடு போய் வரேன் என்று சொல்கிறார்கள். நல்ல தங்கா, குடிமக்கள் அனைவருமே ஒவ்வொருவராக காசியவா நகரத்தில் இருந்து போய் கொண்டிருக்கிறார். மீதம் இருப்பவர் நாம் மட்டுமே. அதனால நீயோ தாய் வீடு போய்விட்டால் நான் ஒருவனே அனாதியாக ஆகிவிடுவேன். மகனாகப்பட்ட 7 மக்களை கூட்டிட்டு போறமே, நாங்க நான் செத்தா போயிருவோம். ஐயோ நல்ல தங்கா, பாய் சொல்லா தலை சொல்லா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாயே. மதியாத தலைவாசல் மெதியாதே என்பார். அலையா இருந்தாலே அரண்மனை தேடி வந்தால் உங்க அண்ணன் தான் உன் கூட பிறந்தவ ஏத்துக்குவாமா? உங்க அண்ணியாக பட்டவ, அவ வேற வீட்டுல இருந்து வந்தவமா, அவ என்ன நினைப்பாளோ? என் அண்ணி நான் எப்ப வரலன்னுதான் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி என் அண்ணி அப்பேற்பட்டவ கிடையாது சுவாமி. எங்க அண்ணனும் எங்க அண்ணி அப்பேற்பட்டவங்க கிடையாது. அண்ணே நல்ல தங்கா, சக்கரை சக்கரை என்று வாயால் சொன்னால் இனிக்காதம்மா, அது வாயில் போட்டாதா இனிக்கும். அது போல வேண்டாம் அம்மா. மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், என்ன போகிறதுக்கு வழிவிடுங்க சுவாமி. தாய் வீடு போய்தான் ஆக வேண்டுமா சுவாமி? தாய் வீடு போக வேண்டும் என்றால் எப்படி
தாய் வீடு போக வேண்டும் என்றார். மக்களை அழைத்து கேட்போம். மக்களாகப்பட்டவர் என்ன சொல்வார் என்று பார்த்து அதுக்கு பிறகு பார்ப்போம். அம்மா யாரெங்க நண்பா? என்னுடைய மனைவியாகப்பட்டவளோ தன்னுடைய அண்ணன் மாளிகை போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டார். என்னுடைய சிறிய மகன் என்ன செய்வானோ என்று தெரியவில்லை. பசி பசி என்று சொல்லி கத்திக் கொண்டிருப்பான். பையன் தொட்டில் இருப்பான். அவனை போய் எடுத்துக்கிட்டு வாடா. என் பையன் போடா போய் குடி. யாருங்க? யார் சாமி? என் மகனாகப்பட்ட தனசேகரனை கூட்டிட்டு வா. எப்படி மகனாக விளங்கக்கூடிய தனசேகரனாகப்பட்டவன். அப்படி ஆகட்டுங்க. கடைசி மகன்டா. ஐயா பையன்டா ஏதாவது கேட்டுறாதா சாமி? நானும் ஒரு குழந்தைக்கு தாயானவன். தாயா அப்பா நான் கூட்டிட்டு வரேங்க. மகாஜனே, அதே சமயத்தில் தாயிட்டதையும் தன் மகளாக வழங்கப்பட்ட சந்திரசேகரன் நிலைக்கு சந்திரசேகரன் சபைக்கு தருவா.